हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पदये हर हर महादेवा। கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நவராத்திரி தேவிகளை பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ இன்னும் கொஞ்சம் முக்கியமான அம்பிகையினுடைய கோயில்களை தரிசனம் பண்ணுவோம். இந்த எபிசோடோட நம்மளுக்கு அம்பிகை வழிபடக்கூடிய அந்த ஸ்தலங்கள் அதனுடைய வரலாறு முடியறது. அதுக்கு அப்புறமா ஒரு பீட்டமாக பார்த்துட்டு வருவோம். முதல்ல பண்டி தேவி பிரயாக தீர்த்தம் இருக்குது. அந்த பிரயாக தீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பண்டி தேவி இருக்கா. இந்த தேவியை யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த பந்தத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஏதாவது விஷயங்களில் எக்கச்சக்கமாக மாட்டின்னு இருக்கா அப்படின்னாலும் அதுலேருந்து அவளுக்கு விமோச்சனம் பிறக்கும் அப்படின்றா. இங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருக்கணும் இந்த அம்பாளுக்காக. அந்த பண்டி தேவியை அப்படி பூஜித்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு யதாசக்தி ஒரு திராட்சை பிடிச்சு நைவேத்தியம் பண்ணி அப்படி தரிசனம் பண்ணுறவாளுக்கு வாழ்க்கையில் மேலே 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 வளங்கள் தான் ஏற்படும். எல்லா விதமான தடைகள்லேருந்து அவள் விடுபட்டுருவா. இந்த பண்டி தேவி அங்கே வணங்கணும் அப்படின்றது கூட கிடையாதான். ரொம்ப தூரத்தில் இருந்து ஜனங்கள் அவளை தியானித்து அவளுக்காக இல்லை தூரத்தில் இருக்கிற உறவினர்களுக்காக யாராவது காசிவாசிகளோ இல்லை காசிக்கு போகிறவாளோ அவளுக்காக இவா பிரார்த்தனை பண்ணின்றா கூட உடனே அவளுடைய அருளை அவள் வாரி வழங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகல துக்க நிவாரணம் இந்த பண்டி தேவி தான் அப்படின்னு சொல்கிறா. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தசாஸ்மேத காட். இப்போது தசாஸ்மேத காட் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அந்த படிக்கட்டிலலாம் இறங்க வேணாம். அங்கே இறங்கிட்டும் அப்படியே லெஃப்டில் திரும்பினா அங்கே கடைக்காரர்கிட்ட கேட்டால் அவளே காமிச்சு விட்ருவான் எங்கே அந்த பண்டி தேவி கோயில் இருக்குது அப்படின்னு. காலையில் 8 மணிக்கு தான் கோயில் திறப்பா. 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் கோயில் நாள் பூரா அதுக்கப்புறம் திறந்து தான் இருக்கும். கம்பி வழியாக தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது சாமுண்டா தேவி. சாமுண்டா தேவி எங்கே இருக்கா அப்படின்னா லோலார்க்கு அப்படின்ற அந்த பகுதிக்கு வடக்கில் இருக்கா. ஹைக்ரீவ தீர்த்தம்னு இருக்குது அங்கே தான் இந்த சாமுண்டா தேவி இருக்கா. சாமுண்டா தேவி, சர்மமுண்டா தேவி, மகாமுண்டா தேவி இவெல்லாம் க்ஷேத்திரபாலிகர்கள், க்ஷேத்திர பாதுகாவலர்கள், க்ஷேத்திர ரக்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த சாமுண்டா தேவியை வழிபடுறதன் மூலம் செல்வம், விவசாய செழிப்பு, பேரன் பேத்திகள், குழந்தைகள் அவளுக்கெல்லாம் மேலே மேலே வாழ்க்கையில் விருத்தி இப்படிலாம் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. சாமுண்டா தேவி லோலார்க்கு குண்டம் இது எல்லாமே அஸ்ஸிகாட்டுக்கிட்ட தான் இருக்குது. அந்த லோலார்க் குண்டத்தில் மகிஷாசுர மர்தினி அப்படின்னும் சொல்கிறா, சாமுண்டா தேவின்னு சொல்கிறா. அப்படி ரிக்ஷாவில் போய் இந்த கோயிலுக்கு போயிடலாம். கோயில் வாசல்லையே இறங்கிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. காலைல 5:30லேருந்து 11:30 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சாயங்காலம் 5லேருந்து ராத்திரி 9 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். இங்கே ஹாரத்தி ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதுக்கு அடுத்தது சண்டி தேவி. இது இந்த 7 மாத்ருகா தேவி இருக்கா இல்லையா, அதில் கடைசி மாத்ருகா தேவி தான் இந்த சண்டி. அதாவது நம்ம போன இதில் பார்த்தோம். அதில் இந்த ஒரு விகட தேவி அதில் பார்த்தோமே, அந்த குழந்தை எடுத்துன்னு விட்டுறா. ஆனால் அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு உயிர் அந்த குழந்தை திரும்பி வந்துடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மாத்ருகா தேவி எல்லாருமே ரொம்ப சக்தி இருக்கிறவா தான். யாரெல்லாம் அவளை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சித்திகளை வாரி வழங்குவாவ. அதே மாதிரி கௌர்மி சக்தி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த தேவி ஸ்தாபனம்னு ஒரு அத்தியாயம் படித்து போட்டோம். அதுலேயே வருது இதெல்லாம். இந்த கௌர்மி சக்தி, அப்புறம் இந்த கௌர்மி சக்தி தான் சண்டி தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் கேதார்நாத் வியாசனு ஒரு மகா பெரியவர் ஒருத்தர், ஒரு பெரிய பண்டிதர். அவர் இப்போ இல்லை. அவர் இந்த சக்தி பீட்டம் சண்டி தேவி தான்
அப்படின்னு அவர் வந்து நிரூபணம் பண்ணியிருக்காராம். அப்படி மேலும் இங்கே சொல்லிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த தேவதைகள் எங்கெங்கே இருக்கா அப்படின்றது அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா காஷி காண்டம்ன்றது எப்போ இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்நிய படையெடுப்பு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அதிலலாம் சில தேவதைகள்லாம் அந்த இடத்துலேருந்து இடம் பெயர்ந்திருக்கலாம். அது அங்கே நம்ம போய் விசாரித்து தான் பார்த்துக்கணும். இந்த சண்டிதேவியினுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சத்தார் பஜார். அப்போ வந்து இந்த கண்டோன்மெண்ட்டுன்னு போகணும் அப்படின்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னான்னா, அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த ஏரியாலேயே. ரேடிசன், ஜேஹெச்வி மால் அப்படிலாம் இருக்குது அங்கே. அங்கே போனான்னா அந்த இடத்துல வந்து கரியப்பா மார்க் அப்படின்னு கேட்கணும். அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு போய் விட்டுருவான். அதில் போய் அந்த அந்த கரியப்பா மார்க் வழியாக அப்படியே கொஞ்சம் நடந்து போய் லெஃப்டில் டேர்ன் பண்ணிட்டோன்னா அங்கே பீஷ்மச்சண்டி கோயில் அப்படின்னு ஒரு ஒரு மார்க் வச்சுருக்கா. அதை ஃபாலோ பண்ணின்னு போயிடலாம். கோயில் வந்து காலையில் 5 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் சக்தி பீட்டம் அப்படின்னு கருதுகிறா. நிறைய உபாசகர்கள், சண்டி உபாசகர்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு சண்டி ஜபம் பண்ணுற வழக்கம் உண்டு. அதுக்கு அடுத்தது சர்மமுண்டா தேவி, அதாவது தர்கேஸ்வரர் தீர்த்தம்னு இருக்குது, அங்கே இந்த சர்மமுண்டா தேவி இருக்கா. அதாவது இந்த பிரபஞ்சத்தையே விழுங்கிடலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகா உருவம் தான் சொல்லணும். அப்படி இந்த சர்மமுண்டா தேவி வந்து அப்படி இருப்பா அப்படின்ட்டு புராணத்தில் இருக்குது. 1000 தோள் அவளுக்கு உண்டு. கையில் மண்டவோடு கத்தி இதெல்லாம் வச்சுருப்பா. பெரிய பெரிய கைகள் இவளுக்கு. எல்லா விதமான தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் படைச்சவன் இந்த அம்பாள். என்ன தீய சக்திகள் இருந்தாலுமே இங்கே வந்தாச்சு அப்படின்னா அவளுடைய ஒரு பார்வை க்ஷணத்திலேயே அத்தனை தீய சக்திகளையும் தன்னுடைய வாயில் போட்டு மென்னிடுவா. இந்த அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன உபாசனை ஆரம்பித்தாலும் அந்த உபாசனைக்கு தடங்கள் வராது அப்படின்றது பிரஜம்ன்ற காஷியில் இருக்கிற பெரிய பெரிய குருமார்களுடைய அவள் சொல்கிறது. இப்படி சொல்கிறா, உபாசனை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சர்மமுண்டா தேவிகிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பித்தா விக்னமே வராதுன்னு. அப்புறம் இதில் வந்து பதையினி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அசிகாட் போகிற வழியில் மாதா ஆனந்தமயி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா பதையினி வாட்டர் ஒர்க்ஸ்னு வரும். ஆனால் எல்லாம் ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டா, பதையினி போகணும் அப்படின்பா. அங்கே வந்து ஒரு அதுக்கு முனையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து அந்த கோயில் அர்ச்சகர் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கார். ஆனால் அந்த கோயில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிறவங்களாம் இது நவதுர்கா கோயிலில் ஒரு கோயில்னு அந்த நவராத்திரிலேயும் வந்து வழிபடுவா. ஆனால் இங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் சொல்கிறது வந்து இந்த சர்மமுண்டா தேவி வந்து இந்த பதையினில் இருக்கிறவ வந்து சர்மமுண்டா தேவி தான். அப்புறம் அந்த மகாமுண்டா தேவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மகாமுண்டா தேவியும் இந்த சன்னதியிலேயே இந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கா. காலையில் 5:30க்கெல்லாம் கோயில் திறந்துருவா, 10 மணி வரைக்கும் இருக்கும். திரும்பி சாயங்காலம் 4 மணிக்கு திறந்தால் 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். காலைல 5:30 மணிக்கு ஆற மங்கள ஆரத்தி, ராத்திரி 10 மணிக்கு ஆற போக ஆரத்தி, 7:30 மணிக்கு ஆற அந்த ஆரத்தி, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹயகண்டி தேவி. ஹயகண்டி தேவி வந்து மகாலட்சுமி தேவிக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மகாலட்சுமி இதை பற்றி நம்ம லக்ஸர் போனால் அங்கேருந்து போகலாம், அந்த மகாலட்சுமி கூண்டெலாம் இருக்குதுன்னு சொன்னோம், அதுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அதே தான் அந்த இடத்துல இந்த ஹயகண்டி தேவி இருக்கா. கையில் அரிவாளோடு இருக்கா. அரிவாளை நம்ம கையில் வச்சுன்னு எப்படி செடி கொடியெலாம் வேணாததெல்லாம் அப்படியே வெட்டி வீழ்த்தி சாய்க்கிறோமோ அந்த மாதிரி ஹயகண்டி தேவி வந்து பக்தர்களுடைய வாழ்வில் வர கஷ்டங்களை அவள் கையில் இருக்கிற அந்த கோடாலியால் வெட்டி சாய்ச்சிடுவா அப்படின்றது இந்த ஊர் ஜனங்களுடைய நம்பிக்கை. அதுவும் உண்மையாக யார் வந்து வெறும்னா நமஸ்காரம் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த கோயில் அர்ச்சகரே சொல்கிறார். வெறும்னா வந்து நமஸ்காரம் பண்ணாலே அவளுடைய கஷ்டங்கள்லாம் வெளிஞ்சு போயிடும். அப்புறம் வாழ்க்கை வந்து தெளிந்த நீரோட்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படின்னு கேட்குறோம். கேட்டால் இல்லைல்ல சாத்தியம்
இல்லாமல் இப்படி அவங்க சொல்லுவோமா அப்படின்னு சொல்கிறா. அப்படி அதாவது இந்த லக்ஸருக்கு போகிற மாதிரி ஆட்டோவுக்கு பேசிட்டு அங்கேருந்து இறங்கி இந்த லக்ஷ்மி குண்டுக்கு எப்படி போகணும் வழி கேட்டுன்னு நடந்து நடந்து போக வேண்டியதுதான். காலையில் 5லேருந்து 11:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். திரும்பி சாயங்காலம் 5 மணிக்கு திறந்தால் ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கும். ஹாரத்தி ரொம்ப விசேஷம், சாயங்கால ஆரத்தி. இதுக்கு அடுத்தது காமாக்யா தேவி, அதாவது காமாட்சி அம்பாள். இப்போ சிவபெருமான் மந்திராட்சரத்தில் இருந்தார். அப்போ காஷியை அந்த திமோதாஸ் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். நாம் எந்த தப்பும் பண்ண மாட்டான், ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயுமே சத்தியம் நேர்மை அப்படி இருக்கக்கூடியவன். அவனுடைய ஆட்சியில் ரொம்ப வளமை கொழிக்கிறது, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வந்துட்டுருக்கா. மன்னன் திமோதாஸ் பிரம்மதேவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சுருந்தார். என்னன்னா, நான் ஆட்சி புரிகிற வரைக்கும் எந்த தேவர்களும் இந்த காசியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும், வரக்கூடாது. காசியில் நான் அரசாட்சி பண்ணுறதுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுருந்தார். இந்த நிபந்தனையின் பேரில் பிரம்மதேவரும் ஒத்துண்டார். இப்போ காசியில் இருக்கிறவாள்லாம் திமோதாஸ் ரொம்ப அழகாக அரசாட்சி பண்ணுறான், ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜனங்கள்லாம் ஆன்மீக சாதனைகள்லாம் கூட ரொம்ப அற்புதமாக எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணுறா. காசிக்கு வரவாளும் ரொம்ப சுகத்தை அனுபவிக்கிறா. அப்படி இந்த ராஜா அப்படி அரசாட்சி பண்ணிட்டு வரான். இப்போது சிவபெருமானால் காசியை விட்டு இருக்கவே முடியாது. அதனால் திமோதாஸ் ஏதாவது ஒரு விதத்தில் தப்பு பண்ணி அவன் அதுலேருந்து வெளியில் வந்துவிடணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தணுன்றதுனால தான் முதல்ல அந்த டுண்டி விநாயகரை அனுப்பிச்சார். அப்புறம் 12 ஆதித்யர் அனுப்பிச்சார். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் வந்தவா எல்லாருமே 64 யோகினிகளை அனுப்பிச்சார். எல்லாம் வந்தவாள்லாம் அவாவா இந்த காஷியினுடைய மகிமையும் காஷியினுடைய அழகையும் இங்கே இருக்கிற ஒரு சாநித்தியத்தையும் பார்த்துட்டு அவளால் காஷியை விட்டு போக முடியல. அப்படி நிறைய பேர் அவாவா ஒரு இடத்த பிடிச்சிட்டு அங்கே ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அவாலாம் பூஜை பண்ணிட்டு அப்படி இருந்தா இல்லையா, அந்த மாதிரி காமாட்சி தேவி காமாக்யா அவளும் ஒரு இடத்த பிடிச்சிட்டா. இந்த யோகினிகள்லாம் எங்கெங்கே இடத்த பிடிச்சிட்டாலோ அதெல்லாம் தான் சக்தி பீட்டம் அப்படின்னு அழைக்கிறோம். என்னன்னா, இந்த சக்தி பீட்டத்தில் போய் பிரார்த்தனை பண்ணால் அப்போது அவளுக்கு ஆற்றல் அதிகமாகிடும். ஏன்னா அந்த பீட்டமே அந்த ஆற்றல் நிறைந்த பீட்டம் தான். மேலும் இந்த காமாட்சா அப்படின்னு சொல்கிற அவா, அந்த ரிக்ஷாக்காரர்களுக்கெல்லாம் காமாக்கியான்னு சொன்னால் புரியாது. காமாட்சா கொண்டு போய் விடுன்னா விட்டுருவான். அந்த காமாட்சாவில் போய் அந்த காமாக்கியாவை அந்த தரிசனம் பண்ணுறவாளுக்கு நம்ம ரொம்ப பெருசாக இந்த நம்ம ஊர் காஞ்சிபுரம் காமாட்சி மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் நினச்சின்னு போக முடியாது. சாதாரண சன்னதி தான். ஆனால் அதுக்கு சாநித்தியம், ஆற்றல் நிறைந்த பீட்டம், அங்கே பைரவரும் இருக்கார். அதனால் போய் நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு மன அமைதி கிடைக்கும். எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் அவள் வெற்றி அடைவா. வாதங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஒரு திறமை ஏற்படும். இப்படிலாம் சொல்கிறா. இந்த துர்காசுரனோட அம்பாள் யுத்தம் பண்ணும்போது அந்த அம்பிகையினால் உருவாக்கப்பட்ட சக்தி தான் இந்த காமாட்சியா அப்படின்னு சொல்கிறது. இந்த காமாட்சா அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பட்டுக் பைரவர் கோயிலும் இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த காமாக்கியா தேவியினுடைய பெயரை வச்சு தான் இந்த இடத்துக்கு பேர் காமாட்சான்னு வந்தது. இந்த காஷிராஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அது கொஞ்சம் முன்னாடி போனான்னா இந்த கோயிலுக்கு போயிடலாம். இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதனால் எந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கிட்ட சொன்னாலும் அவன் எடுத்துகிட்டு போய் விட்டுடுவான். காலையில் 3 மணிக்கே கோயில் திறந்துருவான். மத்தியானம் 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். திரும்பி 4 மணிக்கு கோயில் திறந்து 10 மணிக்கு மூடிடுவான். இப்படி ராத்திரி 7:30 மணிக்கு பண்ணுற அந்த ஆரத்தி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நவராத்திரியில் கூட்டம் ரொம்ப வழியும் இந்த இடத்துல. அதுக்கடுத்தது மணிகர்ணிகா தேவி. இது பிந்து முனிவருக்கு மகாவிஷ்ணு நான் காஷியில் சிவபெருமான் லிங்க வடிவில் நிறைய இடத்துல இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி மகாவிஷ்ணு காஷியில் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்றத பிந்து முனிவருக்கு சொல்கிறதா. அப்போது இந்த மணிகர்ணிகா காட்டு அந்த சக்கர புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு தேவியாக இந்த மணிகர்ணிகா தேவி இருக்கா அப்படின்னு அந்த மணிகர்ணிகா தேவிக்கு அவ்வளோ ஒரு பிராதானியம் கொடுத்து மகாவிஷ்ணு பிந்து முனிவருக்கு சொன்னதாக ஐதீகம். காஷி காண்டத்துலேயும் இதில் பற்றி வருது. மணிகர்ணிகா தேவி ஸ்பட்டிகம் மாதிரி ஒரு
நிறம், மென்மையான கூந்தல் உடையவ. 12 வயசு பெண்ணாக தான் இவளை வந்து வர்ணிக்கிறது. இந்த மோட்சம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே வந்து தங்கியிருக்கா. வயசானவள்லாம் அவள்லாம் இந்த மணிகர்ணிகாவில் நித்திய ஸ்நானம் பண்ணி ஆந்திராலேருந்து பார்த்தெல்லாம் எக்கச்சக்கமான வயசானவா வந்து தங்கியிருக்கா. அவெல்லாம் வந்து இங்கே இந்த நித்திய மணிகர்ணிகாவுக்கு, எங்கே கேதார் காட்டு, எங்கே மணிகர்ணிகா காட்டு, நித்திய மணிகர்ணிகா காட்டுக்கு நடந்து போய் அங்கே ஸ்நானம் பண்ணி மணிகர்ணிகேஸ்வரர் தரிசனம் பண்ணி அந்த மணிகர்ணிகா தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வருவா. இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக இருக்கணும், உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிப்பா. இந்த கோயிலில் எப்போவுமே கும்பல் இருக்கும். இந்த சிந்தியா காட்டில் தான் இருக்குது. நம்ம படகுல போனால் சிந்தியா காட்டுன்னு கேட்டுன்னு போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டு ஏறி ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அந்த ஆத்மவீரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த அம்பாள் இருக்கா. இல்லைனா ரிக்ஷாவில் போகணுன்னா சவுக் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஆத்மவீரேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டுன்னு நடந்து போய் அது பக்கத்தில் இருக்கிற இந்த மணிகர்ணிகா தேவியை நம்ம வந்து வழிபடலாம். காலையில் 6 மணிக்கு கோயில் திறப்பா, 11:30க்கு மூடிடுவா. அதே மாதிரி சாயங்காலம் 4:30க்கு திறந்து 9:30க்கு மூடிடுவா. இதுக்கப்புறம் சங்கடா தேவி ரொம்ப அற்புதமான கோயில், ரொம்ப பார்க்க வேண்டிய கோயில். ஆனால் நிறைய நம்ம சவுத் இண்டியன்ஸ் அந்த கோயிலை மிஸ் பண்ணிடுறா. யாரும் அங்கே இருக்கிறவாளும் இதை பற்றிலாம் எடுத்து சொல்கிறது இல்லை யாத்திரிகாளுக்கு. ஸோ அதனால் அவளுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. எங்கேயுமே போக முடியலனா கூட அட்லீஸ்ட் எப்படி வாராகியை பார்த்துட்டு வரணும்னு வச்சுட்டுருக்காளோ அந்த மாதிரி இந்த சங்கடா தேவி தரிசனம் அது அற்புதமான தரிசனம். அங்கே வந்து அந்த வராண்டா பூரா கோயிலுக்குள்ளே போகிற அந்த ஒரு பெரிய வராண்டா இருக்கும். நடுவில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் விநாயகர் சுத்து தேவதைகள்லாம் இருப்பார். எல்லாருமே அங்கே போய் அங்கே கொஞ்சம் தண்ணியை விட்டு 2 கல்கண்டை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற வழக்கம். போகிற பாதை பூரா அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி அது ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். அந்த வராண்டாக்குள்ளே போய் தான் போகணும். அந்த வராண்டா பூரா பெரிய பெரிய பண்டிதர்கள், இப்படிலாம் இல்லை, பெரிய பெரிய பண்டிதர்கள், காஷி பண்டிதர்கள் உட்கார்ந்துட்டு ஒத்தொத்தரும் தேவி பாகவதம் படிக்கிறத கண் எதிர்க்க அப்படியே இன்னும் நிற்கிறது. அப்படி ஒரு தரிசனம், அப்படி ஒரு அவளுடைய இப்படி படிப்பா நம்மளெல்லாம் அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாள். அப்படி ஒரு ஜபம் பண்ணுவாள். அப்படி உட்காந்துட்டு சண்டி ஜபம் அங்கே பண்ணுவாள். அப்படி இது சவுக்கில் வரைக்கும் போய் அங்கேருந்து நடந்தும் போகலாம், ரிக்ஷாவில் போனால். இந்த கோயில் வந்து இந்த முதல்லையே சொன்ன மாதிரி ஆத்மவீரேஸ்வரர் கோயில் தான் பஞ்சமுத்ரா பீட்டம்னு சொன்னோம். அப்புறம் அந்த சித்த பீட்டம் அப்படின்னு சொன்னது வந்து அந்த சித்தேஸ்வரி கோயில், அதாவது நவராத்திரியில் 9வது நாள் வழிபட வேண்டியது. இந்த சந்திர கூப்பு இருக்கும் முன்னாடி, பின்னாடி அம்பாள் இருப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 2 சக்தி வாய்ந்த பீட்டம், இந்த பக்கம் ஆத்மவீரேஸ்வரருடைய பஞ்சமுத்ரா பீட்டம், அந்த பக்கம் சித்த பீட்டம். இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கா இந்த சங்கடா தேவி. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவன். யாரெல்லாம் வந்து அவளை நமஸ்காரம் பண்ணுறாளோ அந்த ஊருக்காரா செவ்வாய் வெள்ளி இந்த கோயில் போகாமல் இருக்கவே மாட்டா. எவ்வளவு தொலை தூரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வண்டி வச்சுன்னு வந்துடுவா. அவளுக்கு நிலையான ஆனந்தம், அதாவது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா, நாளை கொஞ்சம் கஷ்டப்பட அப்படிலாம் கிடையாது. பர்மனண்ட்டாக சந்தோஷமாக இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ இந்த சங்கடா தேவி. அங்கேயே அந்த செம்பருத்தி மாலையெல்லாம் விற்கும், கேட்டு வாங்கி போட்டுடலாம். ரொம்ப மனசுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாலையை போடும்போது. அப்படி இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமையிலையும் இந்த கூட்டம் வந்து ரொம்ப வழியறது. அம்பாளுக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். இது பக்கத்துலேயே பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அது என்ன ஐதீகம் அது புரியல இருக்கா. அம்பாளுக்கு கொஞ்சம் தள்ளி சங்கடேஸ்வரர். ஜனங்கள் கங்கை தண்ணியை விட்ட மன்னம்தான். அதே மாதிரி எந்த கோயிலையும் இல்லாமல் பெரிய சிங்கம் அம்பாளுக்கு அந்த வாசலுக்கு முன்னாடி, அந்த சிங்கத்துக்கு நிறைய பேர் பூஜை பண்ணுறா சண்டி பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரொம்ப அற்புதமான கோயில், பார்க்க வேண்டிய கோயில். காலைல 5 மணிக்கே கோயில் திறந்துருவா, மத்தியானம் 1 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும், திரும்பி 4 மணிக்கு திறந்தானா 10 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். இதுக்கப்புறம் சித்தலக்ஷ்மி கோயில்,
சித்தலக்ஷ்மி என்ன அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பீட்டம் தான் இது. பிதாமகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் அம்பிகையாக இருக்கா இந்த சித்தலக்ஷ்மி. இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்பாளை வழிபடுறவாளுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான சித்திகளும் அப்புறம் என்ன வரம் வேணுமோ எல்லாமே கிடைக்கிறது அப்படின்றது ஐதீகம். சதா வாழ்க்கையில் வளம், மகிழ்ச்சி இதெல்லாம் மேலே மேலே பெருகும் இந்த அம்பாளை வழிபாடு பண்ணுற யாத்ரீகர்களுக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மணிகர்ணிகா காட்டு அங்கே அந்த சித்தி விநாயகர் கோயில், அந்த அருகம்புல் மாலை கூட பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன சின்ன அருகம்புல் அதில் மாலை கட்டி போட்டிருப்பா. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த பிள்ளையாரை பார்க்குறது. சவுக்கு வரைக்கும் நம்ம ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து கேட்டுட்டு நடுவில் பாசார்லாம் வரும். அப்படியே நடந்து 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 போக வேண்டியது தான். இல்லைனா படகுல போகணுன்னா மணிகர்ணிகா காட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறி போய் நமஸ்காரம் பண்ணலாம். காலைல 6லேருந்து 11:30 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். அப்புறம் மத்தியானம் சாயங்காலம் 5 மணிக்கு திறப்பா, 10 மணி வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது திரைலோக்கிய சுந்தரி. இந்த திரைலோக்கிய சுந்தரி அப்படின்றவங்க வந்து நலகூபேஸ்வரர். அந்த நலகூபேஸ்வரருக்கு பக்கத்தில் வந்து குப்ஜாம்பேஸ்வர லிங்கம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த திரைலோக்கிய சுந்தரி என்னுடைய பீட்டம். இது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த இடமா சொல்லப்படுறது. அதே மாதிரி தான் அந்த துர்காசுரனை தேவி துர்கா வந்து போர் பண்ணா இல்லையா, அப்போ உடம்புலேருந்து பலவேறு சக்திகள் உண்டாச்சுன்னு தேவி மகாத்மியத்தில் வருதே. அந்த அந்த சக்திகள்லாம் வந்து ஒரு நெருப்பு பந்து மாதிரி வந்து இந்த அசுரனையும் அந்த சேனைகளையும் அழிச்சது இல்லையா, அந்த மாதிரி வெளிவந்த சக்தியில் ஒரு சக்தி தான் இந்த திரைலோக்கிய சுந்தரி. இந்த அம்பாளை வந்து யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ சுமங்கலிகள், அவள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ பாக்கியம் அவளுக்கு கிட்டும். எல்லா விதமான வளங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். இது வந்து இந்த மொஹல்லா அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து காஷ்மீரி ஹவேலின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்த பிதாமகேஸ்வரருடைய கோயில் இருக்குது. ஆட்டோக்காரங்கிட்ட வந்து சீதலாதேவி கோயில்னு சொன்னால் தான் அவன் எடுத்துன்னு போய் விடுறான். அவன்கிட்ட அப்படி கேட்டு சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போய் அங்கேருந்து ஆட்டோவில் போகணும். கோயில் வந்து நாள் பூரா திறந்துருக்கும். இப்படி ரொம்ப அற்புதமான கோயில் இது. அதுக்கு அடுத்தது திரிபுர பைரவி. இந்த திரிபுர பைரவியும் அம்பாள் வந்து துர்காசுரனோட போர் பண்ணும்போது உடம்புலேருந்து நிறைய நெருப்பு பந்துகள் வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த நெருப்பு பந்துகள்லாம் தானே அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணது. கடைசியில் வந்து யுத்தத்தில் வந்து தேவிக்கு தானே வெற்றி ஏற்பட்டது. அந்த மாதிரி அந்த உடம்புலேருந்து வந்த பல சக்திகளில் ஒன்று தான் இந்த திரிபுர பைரவி. இந்த திரிபுர பைரவி தேவியை யார் வந்து நமஸ்காரம் பண்ணுறாலும் அவளுக்கு வந்து தோல்வின்றதே வாழ்க்கையில் கிடையாது. வெற்றி மேலே வெற்றி தான் அவளுக்கு. இது வந்து அங்கே இருக்கிற அந்த பூஜை பண்ணுறாரு இல்லையா, அவரே சொல்கிறது, இங்கே வந்தாவிட்டு வாழ்க்கையில் தோல்வின்றதே கிடையாது, வெற்றி மேலே வெற்றி தான் அவளுக்கு. மேலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சங்கட்டத்தை எதிர்நோக்கி நம்ம போகும்போது அதில் நம்ம வெற்றி காணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனசில் ஒரு பெரிய தைரியம் வரும். அப்போது அந்த உறுதி, உள்ளத்தில் ஒரு உறுதி, ஒரு தைரியம் அது வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த அம்பாளுடைய திரிபுர பைரவியினுடைய கிருபை வேணும். இப்படி அம்பாளுடைய உடம்புலேருந்து நூற்றுக்கணக்கான சக்திகள் வந்திருக்கு. அதில் சில சக்திகளை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியறது. நிறைய கோவில்கள்லாம் காலக்கிரமேண அந்த பாதுஷா காலத்துலலாம், அக்பர் காலத்துலலாம் நிறைய கோயில்கள் அழிஞ்சு போயிடுத்து. சில பேர்லாம் என்ன பண்ணிட்டா, அம்பாளை எடுத்துன்னு போய் அவவா ஆற்றுக்குள்ளே வச்சுட்டு அப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் அதுவும் சொந்தம் கொண்டாடின்ட்டு போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவள் பொதுமக்களெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மீர்காட், அதாவது தசாஸ்மேத் அந்த விஸ்வநாத் கலி வரோம் இல்லையா, அந்த விஸ்வநாத் கலிக்கிட்ட வந்தோடனே லெஃப்ட் சைடில் திரும்பணும். அந்த ஃபஸ்ட்டு இதில் லெஃப்ட் சைடில் திரும்பினோடனே இந்த கோயிலுக்கு போயிடலாம். ரொம்ப பிரசித்தியான கோயில், அதனால் இந்த யார்கிட்ட கேட்டாலும் காமிப்பா. அப்புறம் இந்த ருத்ரேஸ்வரர் அங்கே இருக்கார், அவரும் ரொம்ப வழிபட வேண்டிய லிங்கம். அந்த ருத்ரேஸ்வரருக்கு பக்கத்தில் வந்து திரிபுரேஸ்வரர். அந்த திரிபுரேஸ்வரருக்கு பக்கத்தில் தான் இந்த திரிபுர பைரவி இருக்கா.
காலையில் 5லேருந்து 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சாயங்காலம் 6லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். கோயில் மூடி இருந்தாலும் கம்பி வழியாக தரிசனம் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வாராகி தேவி. இந்த வாராகி தேவிக்கு யார் வழிபடுறாளோ அவளுக்கு ஆபத்துக்கள் நெருங்காது அப்படின்றது தான். இந்த 64 யோகினிகளை சிவபெருமான் அனுப்பிச்சு வச்சார் இல்லையா, அந்த 64 யோகினிகளும் காஷியினுடைய அழகில் மனசை பறி கொடுத்துட்டு அவன் அங்கேயே தங்கிட்டாவ. அதில் வாராகியும் ஒருத்தி அந்த மாதிரி வந்தவள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த மன்மந்திர் காட்டுன்னு இருக்குது, அந்த மன்மந்திர் காட்டில் தான் இந்த அம்பாளுடைய இது இருக்குது. இல்லைன்னா தசாஸ்மேத காட்டு விஸ்வநாத் கலி தான் கேட்கணும். திரும்பி ரிக்ஷாவில் போகணுன்னா கேட்டு அதுக்குள்ளே போனான்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த சந்துக்குள்ளே நடந்தால் இந்த வாராகி தேவி கோயில் வந்துடும். இந்த கோயில் ஆல்மோஸ்ட் காஷிக்கு போகிறவாலாம் பார்க்காம வரமாட்டா. காலையில் 5:30லேருந்து 7:30 வரைக்கும் தான் கோயில் திறந்திருக்கும். அந்த ஆரத்தி பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஆனால் ஆரத்தியும் போது அந்த முன்னாடி இருக்கிற கதவை சாத்திடுவான். அதனால் இடம் பிடிச்சி நம்ம முன்னாடியே உள்ளே அந்த நடைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அப்போ ஆரத்தியை பார்க்கலாம். ஆரத்திக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தான் கோயில் திறந்தே இருக்கும். அதுக்கப்புறம் நாள் பூரா கோயில் மூடி தான் இருக்கும். அம்பாளுடைய பாதம் கீழே பதிஞ்சிருக்கு, பூமிக்கும் கீழே இருக்குது அப்படின்றா. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த தரை தளம் இருக்குது இல்லையா, அதுக்கும் கீழே தான் அம்பாள் இருக்கிறதா. இப்போது அங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு மார்பிள் கல் இருக்குது. அந்த கல் வழியாக தான் இந்த அம்பாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அந்த அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் போய் அந்த அர்ச்சகரை தான் பூஜை பண்ண முடியும். அவரை தவிர வேறு யாருமே அங்கே போகிறதுக்கு இன்றைய தினம் வரைக்கும் யாரையும் அனுமதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி விசேஷ பூஜை இல்லாமல் கேட்டு யாரும் பண்ண முடியாது. வெறும் அங்கே அவள் பண்ணுற பூஜை தான், அந்த பிரசாதம் தான், அதை வாங்கிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அந்தூர் ஜனங்களே ரொம்ப பயப்படுவா இந்த வாராகியை பார்த்து. அப்படி அந்த ரொம்ப வரப்பிரசாதியானா. அடுத்தது விந்தியாதேவி. இந்த விந்தியாதேவிக்கு என்னென்னா சகல சித்திதாத்ரி அப்படின்றா. இந்த சங்கடாதேவி கோயில் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் வந்தாலே இந்த விந்தியாதேவி கோயிலை பார்க்கலாம். சங்கடாதேவி கோயிலேருந்து வெளியில் வந்தானா கங்கா மஹால் அப்படின்னு கேட்கணும் அவட்ட. அதுக்கு ரைட்டில் திரும்பணும். அப்போது அந்த விந்தியவாசினி கோயில் பார்க்கலாம். பகலாமுகி கோயிலும் இருக்குது. இந்த சங்கடாதேவி கோயிலேருந்து கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தானா கொஞ்சம் மாடி மேலே இருக்க மாதிரி இருப்பா அம்பாள். அதுவும் சக்தி வாய்ந்த பீட்டம் தான். இல்லைன்னா கங்கா மஹால் காட் அப்படின்னு படகுல சொல்லி அங்கே போய் இறங்கி அங்கேருந்து இந்த சங்கடாதேவி வரைக்கும் நடந்து வந்தோன்னா வழியில் இந்த விந்தியவாசினியை பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்தால் ராத்திரி 10 மணிக்கு தான் மூடுவா இந்த கோயில். அப்புறம் விஸ்வபூஜ கௌரி. இந்த விஸ்வபூஜ கௌரி இந்த விசாலாட்சி கௌரிக்கு பக்கத்தில் இருக்கிறவ தான் இந்த விஸ்வபூஜ கௌரி. இந்த நவகௌரிகள் சொல்லும்போதும் சொல்லியிருக்கோம். தேவதா ஸ்திரீகள்லாம் கூட இன்றைய தினம் வணங்கி வரம் பெற்றுக்கிற அம்பாள் இந்த விஸ்வபூஜ கௌரி. என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எல்லா கஷ்ட நிவர்த்தியும் இந்த விஸ்வபூஜ கௌரி கிட்ட சொன்னாலே தீர்ந்து போயிடும் அப்படின்றது இந்த ஜனங்களுடைய ஒரு எண்ணிக்கை. நவராத்திரி 9 நாளும் இந்த விஸ்வபூஜ கௌரியை ரொம்ப சர்வசாதாரணமாக நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம். வேண்டிய வரத்தை கொடுப்பா பக்த ஜனங்களுக்கு இவர். இது எங்கே இருக்குது அப்படின்னா விஸ்வநாத் கலி தர்மேஸ்வர கூப்பம்னு ஒரு இடம் இருக்குது. அது வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகலாம். சாதாரணமாகவே விஸ்வநாதர் அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த விஸ்வகௌரியை தரிசனம் பண்ணுற வழக்கம் உண்டு. கோயில் நாள் பூரா திறந்திருக்கும். நம்மளுடைய இஷ்டப்பிரகாரம் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இப்படி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய தேவி கோயில்களுடைய விவரம் பூரா கொடுத்துட்டோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. अन्नपूर्णा माता की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा सखी.